தலைநகர் டெல்லியில் நிலவும் அடர்த்தியான பனிமூட்டத்தால் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ராஜா வழங்கும் தகவல்களை தற்போது கேட்கலாம். தலைநகர் டெல்லியில் குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் அதிக அளவில் பனிமூட்டம் காரணமாக விமான சேவை மற்றும் ரயில் சேவை முற்றிலும் பாதிப்படைந்து இருக்கிறது. விமான சேவை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை விமானம் புறப்படுவதற்கு தாமதம் ஏற்படுவதாக விமான அதிகாரிகள் தரப்பு கூறப்பட்டு இருக்கிறது. நேற்றைய தினம் 107 விமானங்கள் சேவை தாமதம் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இன்றைய தினம் நள்ளிரவில் கூட இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் போன்ற விமான நிறுவனங்கள் அதிக பனிமூட்டம் காரணமாக விமான சேவையில் பாதிப்பு ஏற்படும், விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்படும், அதனால் பயணிகள் முன்கூட்டியே விமான நிலையம் வருவதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார்கள். ரயில் சேவையை பொறுத்தவரை இன்றைய தினம் டெல்லிக்கு வர வேண்டிய 30 ரயில்கள் தாமதமாக வரும் என ரயில்வே அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரை மணி நேரம் முதல் 5 மணி நேரம் வரை தாமதம் ஏற்படும். ஏனால் பனிமூட்டம் விலகிய பிறகுதான் அந்த ரயில்கள். எப்போதுமே விதி மேல பழி போடாதீங்க. இங்க ஒருத்தர் மெழுகுவர்த்தி பிசினஸ் செஞ்சு 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டெல்லி வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த குளிர்காலம் தொடங்கிய நிலையில் இன்று அதிக அளவு பனிமூட்டம் காரணமாக ஆரஞ்சு எச்சரிக்கையை விடுத்து இருக்கிறது. ஒரு புறம் காற்று மாசு பிரச்சனையால் டெல்லி மக்கள் அவதிப்படும் நிலையில் இதுபோல் இந்த பனிமூட்டம் காரணமாகவும் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரோஹித்துடன் செய்தியாளர் ராஜா. ஒப்புதலின்றி 4ஆம் நிலை மாசு தடுப்பு கட்டுப்பாடுகளை தளர்த்தக்கூடாது என்று டெல்லி அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் குளிர்காலம் தொடங்கி காற்று மாசு அதிகரித்து காற்றின் தர குறியீடு அபாய கட்டத்தை எட்டியுள்ளது. டெல்லி காற்று தர மேலாண்மை ஆணையம் 4ஆம் நிலை மாசு தடுப்பு கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. இந்நிலையில் டெல்லி காற்று மாசு தொடர்புடைய வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரிக்கும் நிலையில் விசாரணையின் போது டெல்லிக்கு கனரக வாகனங்களை இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் 4ஆம் நிலை மாசு தடுப்பு கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்தியுள்ளதாகவும் டெல்லி அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது காற்றின் தர குறியீடு அபாய கட்டத்தை எட்டிய பிறகும் 4ஆம் நிலை மாசு தடுப்பு கட்டுப்பாடுகள் டெல்லி அரசு தாமதமாக நடைமுறைப்படுத்தி உள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் ஒப்புதல் இன்றி 4ஆம் நிலை மாசு தடுப்பு கட்டுப்பாடுகளை தளர்த்தக்கூடாது என்றும் காற்றின் தர குறியீடு 450 குறைந்தாலும் கட்டுப்பாடுகளை தளர்த்தக்கூடாது என்றும் உத்தரவிட்டதுடன் நிறைவாக இந்த விவகாரத்தை விரிவாக விசாரிக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். டெல்லியில் பனிமூட்டம் காரணமாக 160க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதுடன் 7 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. டெல்லியில் அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக டெல்லி விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் மற்றும் வந்து சேர வேண்டிய விமானங்கள் தாமதமாகியுள்ளன. 118 புறப்பாடுகள் மற்றும் 43 வருகைகள் தாமதமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 7 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. டெல்லியில் தரையிறங்க வேண்டிய 5 விமானங்கள் மூடுபனி காரணமாக திருப்பிவிடப்பட்டுள்ளன. 4 விமானங்கள் ஜெய்ப்பூருக்கும் 1 விமானம் டேராடூனுக்கும் திருப்பிவிடப்பட்டுள்ளன. இதனிடையே விமானங்கள் ரத்து, விமானங்கள் திருப்பிவிடப்படுவது, விமானங்கள் புறப்படுவது மற்றும் தரையிறங்குவதில் ஏற்படும் தாமதங்கள் குறித்து விமான நிறுவனங்கள் பயணிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கி வருகின்றன.